இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க. 9 ஸ்மால் ஹேபிட்ஸ் டு லீட் எ பெட்டர் லைஃப். 9 ஸ்மால் ஹேபிட் டு லீட் எ பெட்டர் லைஃப். உங்கள் லைஃப்பை நீங்கள் பெட்டராக லீட் பண்ணுறதுக்கு, ஹெல்த் கான்சியஸோட வழி நடத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் 9 விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டூ ஒன் டாஸ்க் யூசிங் பொமோடோரோ டெக்னிக். நாம் இன்னைக்கு ஒரு ஒர்க்கு பண்ணும்போது டைம் ஃப்ரேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஒர்க்கை டைம் ஃப்ரேம் வச்சு தொடங்கணும், டைம் ஃப்ரேம் வச்சு முடியணும். அப்படி அஜைலாக ஒர்க் பண்ணுறோம், ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் டே அப்படின்னா அந்த டேயில் நிறைய ஒர்க் பண்ண முடியும், நம்ம ஒரு கிரேட் சக்ஸஸராக வர முடியும். அதுதான் நம்ம அஜைலாக இருக்கிறது காட்டும். அந்த அஜைல்னஸ் நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. உங்கள்கிட்ட இருக்க அந்த அஜைல்னஸ் நீங்கள் அந்த மாதிரி லீடராக ஒர்க் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்க சபார்டினேட் கொலீக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த அஜைல்னஸ் பரவும். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் 1 பேஜ் ஆஃப் அன்ஃபில்டர்டு தாட்ஸ் டெய்லி. நம்ம டெய்லி டைரி எடுத்து ஒரு பேஜ் இன்னைக்கு என்னென்ன நடந்தது, என்ன பேஜ் பண்ணோம், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட், இந்த டே எப்படி இருந்ததுன்னு என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே எதுவுமே அன்ஃபில்டர் பண்ணாமல் எழுதணும். அப்போ தான் பிரெயினில் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். ரிஃப்ளெக்ஷன் நடக்கலைன்னா ஸோ அப்போ அந்த ஹேபிட் உங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ ரைட் 1 பேஜ் ஆஃப் அன்ஃபில்டர்ட் தாட்ஸ் டெய்லி. மூணாவது, யூஸ் ஹைன்ஸ் ஹவர் மேட்ரிக்ஸ் ஃபார் டுடேஸ் ப்ரியாரிட்டைஸ். அவரோட ஹைன்ஸ் அண்ட் ஹவர் மேட்ரிக்ஸை நம்ம பயன்படுத்த தெரியும். நம்ம எப்படி 4 டூ கேட்டகரியை செக்ரிகேட் பண்ணிட்டு நம்ம ஷெட்யூல் அண்ட் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ப்ரியாரிட்டி பண்ணி ஒர்க் பண்ண கேஆர்ஏ கேபிஐ வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணாமல் காலையில் வர ஒர்க் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு இருந்தோம்னா ப்ரியாரிட்டிஸ் தெரியல நமக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேறவே மாட்டோம். ஸோ அப்போ கேஆர்ஏ கேபிஐங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் இந்த ஹைன்சர் ஹவர் மீட் மேட்ரிக்ஸ் டூல்ஸை பயன்படுத்தி நம்ம ஷெட்யூலை பிரிக்க தெரியணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட். த ஃபோர்த் பாயிண்ட், சே நோ வித்தவுட் அப்பாலஜைசிங் ஆர் ஓவர் எக்ஸ்பிளைனிங். நீங்கள் எவ்வளோ ஒரு நாளில் நோ சொல்கிறீங்களோ அது உங்கள் கேரியருக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் நோ சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு அப்பாலஜைஸ் பண்ணீங்க, சாரி நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு அன்வான்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அதுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் கேரியரை பாதிக்கும். ஸோ டோன்ட் டூ தட். அப்போ எந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் நோ சொல்கிறதுக்கு நீங்கள் பழகணும். புரிஞ்சுதுங்களா? ஃபிஃப்த், சிட் வித் டிஸ்கம்ஃபோர்ட் டெய்லி இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸிங் இட். எப்பவுமே நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே அதை கண்டு பதப்படன்னு ஆயிட்டு அது இமிடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்றத கம்மி பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே அதோட உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ட்டை நமக்குள்ள வளர்த்துக்கிறோமா, அது எந்த டைமில் டீல் பண்ணால் போதும்னு அந்த லிமிட் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறோமா, அது உங்கள் லைஃப்பை மாற்றும். ஸோ அப்போ சிட் வித் டிஸ்கம்ஃபோர்ட் டெய்லி இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸிங் இட். டிஸ்கம்ஃபோர்ட்டோட நம்ம டெய்லி இருந்து அதுக்கப்புறம் டைம் பார்த்து அதை சால்வ் பண்ணுறதை பழகணும். உடனே வந்தவுடனே போய் ஓன்னு பட்டு டிஸ்கம்ஃபர்டபுள் இல்லாமல் கம்ஃபர்டபுளே ஜோனில் இருக்கலாம்னு சொல்லி நம்ம நினைக்காம அதோட பயணிக்கிறது பழகணும். ப்ராப்ளத்தோட ஃபியரோட பயணிக்கிறது பழகணும். சிக்ஸ்த் பாயிண்ட், ரிப்பீட் 1 பர்சனல் வேல்யூ அலவுட் ஈச் மார்னிங். நம்மளோட செல்ஃப் அவேர்னஸில் ஸ்வாட், SWOT ஸ்வாட் மெத்தடில் நம்ம பர்சனல் மைனஸ் தெரிஞ்சுட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு டெய்லி மார்னிங்கில் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அதை இந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ டெய்லி பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இது உங்களோட தலையெழுத்தை மாற்றும். ட்ராக் வாட் ட்ரெயின்ட் யூ எவ்ரி ஈவினிங். சூப்பர் ரிஃப்ளெக்ஷனுங்க. எவ்ரிடே ஈவினிங்கு ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாட் யூ ஹாவ் டன் இந்த டுடே அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, கண்மூடி யோசிக்கிறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு பண்ண அச்சீவ்மெண்ட்ஸும் மைனஸும் ஃபெயிலியரையும் நீங்கள் ரீஅனலைஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்க அப்படின்னா யூ ஆர் த கிரேட் ரிஃப்ளெக்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிரேட் சக்ஸஸராக உருவாகிடுவீங்க. ஸோ தட்ஸ் அ குட் ஹேபிட். அப்போ என்ன ஆகும், அங்கேயே நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நம்ம வெளியே கிளம்புறதுனால வீட்டுக்கு போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஒர்க் இடத்துலேயே விட்டுட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போகும்போது காமாக வீட்டோட மைண்ட் தாட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி போயிடுவோம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 8th, limit your screen inputs before 9 AM. காலையில் எந்திரிச்சோன்னே ஏர்லி மார்னிங் சன் போகணும், வாக் போகணும், நல்ல ட்ரிங்க் குடிச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் அண்ட் பர்சன் எந்திரிச்சோடனே அவங்களோட சைக்காட்ரிக் இஷ்யூஸ்னால ஸ்ட்ரெஸ்ஸுனால மொபைலை கையில் தூக்கிடுவாங்க. அது நாளுக்கு நாள் அதிகப்படுத்துமே தவிர அவங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் சைக்காட்ரியும் அன்சேஃப்டியும் ரெடியூஸ் பண்ணாது. அப்போ 9 AM வரைக்கும் நான் ஃபோன் தொட மாட்டேன், அன்வான்ட் கெசட் சோசியல் மீடியாவில் என்கேஜ் பண்ண மாட்டேன், என்ன மைண்டை அந்த ஸ்க்ரீனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க 9 AM வரைக்கும் அப்படின்னா உங்கள் கேரியரை மாற்றிடும், உங்கள் தலையெழுத்தை மாற்றிடும். 8 o'clock டியூட்டி போகிறீங்களா, அப்போ எடுத்து 8 o'clock போய்க்கலாம். 9 o'clock போகிறீங்களா 9 o'clock, 10 o'clock போகிறீங்களா 9 o'clock மேலே நீங்கள் மொபைல் கெசட்ஸ் எடுத்தால் போதும். இன்பிட்வீனில் எடுக்க முயற்சிக்காதீங்க, உங்கள் தலையெழுத்து அது மாற்றிடும். 9th பாயிண்ட், டேக் எ 20 minutes வாக் வித் நோ ஃபோன். வாக் பண்ணும்போது நல்லா வேகமாக பிரிஸ்காக ப்ரீத் எடுத்துகிட்டு வாக் பண்ணணுமே தவிர மொபைல் கையில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு சோசியல் மீடியாலாம் பார்த்து சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணிவிட்டு வாக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஹேபிட் கண்டிப்பாக உங்களை அடுத்தவங்களுக்கு கொண்டு போகாது. ஸோ அப்போ வாக் பண்ணுறதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படி வாக் பண்ணால் தான் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக வர முடியும், ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஒரு ஆக்சிஜன் இன்டேக் இருக்கும், அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும், நியூ இனோவேஷன் தாட்ஸ் திங்கிங் உங்களுக்குள்ளே டெவலப் ஆகும். ஸோ இப்போ இந்த 9 ஹேபிட்டை நீங்கள் ஸ்மால் ஹேபிட் தான் பார்க்குறக்கு, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் அடுத்த வருஷம் போவீங்க. இது ஸ்மால் ஹேபிட் தானே, இதனால பெரிய என்ன இம்பாக்ட் வரும்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்குள்ளே இல்லை, இதை ப்ரியாரிட்டி பண்ணலை, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல உங்களுக்கு டே ஸ்டார்டிங்கில் அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கக்கூடிய பர்சனாக, ப்ரொமோஷன் வாங்கக்கூடிய நல்ல மேனேஜராக வரவே முடியாது. ஸோ இந்த ஸ்கில்லை நான் திரும்ப 9 ஸ்மால் ஹேபிட்ஸை நான் ரீகால் பண்ணுறேன். நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், do one task using Pomodoro technique. Second, write 1 page of unfiltered thoughts daily. Use Eisenhower matrix for today's priorities. Say no without apologizing or over explaining. 5th, sit with discomfort daily instead of fixing it. 6th, repeat one personal value aloud each morning. 7th, track what drained you every evening. 8th, limit your screen inputs before 9 AM. 9th, take a 20 minutes walk with no phone. ஸ்மால் ஹேபிட் தாங்க, ஆனால் இதெல்லாம் உங்களை விடவே விடாது. அடிக்ஷனாக இருப்பீங்க இந்த விஷயத்தில், உங்களால் பண்ண முடியலம்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்பீங்க, ஷெட்யூல் ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரிலம்பீங்க. இது எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த ஸ்மால் திங்ஸாக நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாதான் உங்கள் லைஃப் பிரைட் ஆகும், உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும், நீங்கள் ஒரு கிரேட் லீடராக கிரேட் மேனேஜராக வர முடியும். உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் ஸ்மால் ஹேபிட் தான், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி இதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை,
மதிப்பு கொடுக்காம பயப்படாமல் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தை மாற்றிடும். ஸோ அதனால் இந்த 9 ஹேபிட்டை வச்சு டெய்லி பண்ணுறீங்களான்னு செக் பண்ணி உங்களோட லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.